ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் அண்ட் ரைட்ஸ். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு ஸ்பெஷலான பிளேஸுங்க. நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். உள்ளே போய் எல்லா டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாம். எல்லா விதமான டாய்ஸ் இருக்குங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஹாய், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நம்ம பாருங்க. டீடைல்ஸ் அண்ட் லொகேஷன் சொல்லியிருக்கேன். நம்மளோட ஷாப் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் ஆனந்தாஸ்க்கு ஆப்போசிட்லயே இருக்கு. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னாக்கா சின்ன பசங்க யூஸ் பண்ற வாக்கர், சைக்கிள், ட்விஸ்டர்ஸ், டைனிங் டேபிள், அதுல இருந்து ஸ்டடி டேபிள் எல்லாமே இருக்குது. அது போக பேட்டரியில ஓடுற மாதிரியான காரு, பைக்கு, சின்ன வயசுல இருந்து அதாவது 2-3 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் ஓட்டுற மாதிரியான 100 கிலோ வரைக்கும் வெயிட் கெப்பாசிட்டி தாங்குற மாதிரியான. ஆமா, மேக்ஸிமம் 100 kg வரைக்கும் தாங்கும். அந்த அளவுக்கு ஸ்டார்டிங் குழந்தைங்க எடுக்கிறாங்க. அப்ப எந்த வயசுல இருந்து நம்ம கார் எடுக்கலாம்? குழந்தைங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் ஓட்டுற மாதிரி கூட இருக்கு. 3 இயர்ஸ் வரைக்கும் ஓகேவா. அதுக்கு கூட நம்ம ரிமோட் கொடுத்துருவோம். அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலன்னா கூட நீங்க ரிமோட்ல ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. மேக்ஸிமம் வந்து எத்தனை வயசு வரைக்கும் நம்ம கார்ஸ் எடுத்தோம்னா, இப்போ நம்ம ஒரு ஜென்ரலா எடுக்கணும்னா ஒரு சின்ன பையனுக்கு ஒரு பெரிய பையனுக்கு எடுக்கணும், மேக்ஸிமம் எந்த ஏஜ் வரைக்கும்? 12 இயர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஆமா, அது வரைக்கும் இருக்கு. அதுக்கு தகுந்தாப்புல அதாவது 4 இயர்ஸ், 5 இயர்ஸ், 6 இயர்ஸ் அப்படின்னு இருக்கு. அதுக்கு தகுந்தாப்புல வெயிட் கெப்பாசிட்டி இருக்கும். 45 kg, 65 kg அப்படின்னு வெயிட் கெப்பாசிட்டி மாறும். அதுக்கு தகுந்தாப்புல ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ப்ளூடூத், பென்ட்ரைவ் சப்போர்ட் வரும். எல்லாத்துக்குமே 12 வோல்ட்ஸ் பேட்டரி வரும். நம்ம இருக்க ப்ராடக்ட் வாரண்டி சர்வீஸ் 1 இயர் நம்ம ஃப்ரீ சர்வீஸ் கொடுப்போம். அது போகவுமே டெக்னிக்கல் ஃபால்ட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம உங்ககிட்ட பீஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம சர்வீஸ் கொடுப்போம். ஸ்பேர் என்ன டேமேஜ் ஆனாலும் நம்ம கிட்டே வந்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இஎம்ஐ எல்லாம் பண்றோம்னா நெட் கேஷ் மட்டும் தான்? இஎம்ஐ கிடையாது, கிரெடிட் கார்டு அப்படின்னா அவைலபிள் இருக்கு. அவ்வளவுதான். நம்ம கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிட்டு கிரெடிட் கார்டு அண்ட் கேஷ் ஒன்லி. ஸோ நம்ம சேனலை பார்த்து வரதுக்கு நிறைய கஸ்டமர் கண்டிப்பா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அண்ணனோட சேனல் பார்த்துட்டு வாங்க, ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆக்சுவலி நான் வந்து பெரிய கார் தான் பிளானிங் இருந்துச்சு. பட் பெரிய கார் பட்ஜெட் போகிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஹையராக இருந்துச்சு. ஓகே, ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு கிட்ஸ் 2 கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஸோ பெரிய கார் போகலாம். இல்லை எனக்கு வந்து வீட்டில் ஒரு 4 கிட்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா லேடிஸ்னால் உங்களுக்கு கேர்ள்ஸுக்கு உங்களுக்கு அதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த விஸ்பா மாடல், ஸோ பைக் மாடல். ஏன்னா இது ஜென்ஸுங்கிற கிட்ஸுங்களை பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த பைக் மாடல் எல்லாமே இருக்குது. அது பெரிய கிட்ஸுங்களுக்கு போகிறப்ப உங்களுக்கு இந்த மாடல்ஸ் இருக்குது. ஸோ இதுக்காக மோர் தென் வேரியன்ஸ், நிறைய வேரியன்ஸ் இருக்கு. கார்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி டேபிள்ஸ் வைஸ் உங்களுக்கு அந்த கிட்ஸுக்கு ஸ்டடி டேபிள் அதுவும் இருக்கு. சார் சொன்னது இல்லைங்களா, மேக்ஸிமம் ஒரு பெரிய கிட்ஸ் இருக்கிறப்போ ஸோ பெரிய கார் இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 பேர் உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கு. ஸோ நான் எதை எடுக்கலாம் எனக்கு தெரியல. எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ப்ரைஸ் வைஸ் கம்மியாக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த கார் தான் பார்த்தோம். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 வயசு அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஓகே. ஸோ அதுக்கு கம்மியாக போகிறப்ப அந்த கால் வந்து முட்டும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஸோ ஸ்டேரிங் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கால் முட்டும். அதுலேயே உங்களுக்கு டெஸ்ட்டே வந்து நிறைய கொடுத்தாங்க. ஸோ நானும் நிறைய மாடல் பார்த்தேன். எனக்கு இந்த மாடலும் பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் பெரிய மாடலும் பார்த்தேன். ஸோ எது எடுக்கலான்னு தெரியல. ஸோ டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபைனலாக எனக்கு வந்து ப்ரைஸ் வைஸ் ஓகே. மற்ற கடையை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே ப்ரைஸும் நல்லா சொன்னாங்க. பட் எனக்கு கிரெடிட் கார்டு இருந்தால் இஎம்ஐ போட்டுக்கலாம். இல்லாத பட்சத்துக்கு உங்களுக்கு கேஷ் அண்ட் கேர் டெலிவரி தான். ஸோ நான் என்ன கார் எடுத்துக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் இது சர்ப்ரைஸ் தான், ஏன்னா வீட்டுக்கு தெரியாது. சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதை ஒரு டைம் சொல்லிடுங்க ரிமோட்டில் என்னன்ட்டு. இது வந்து ப்ரோ ரிமோட்டில் வந்து ரைட்டு லெஃப்ட் ஒரு நிமிஷம். எது ரைட்டுங்க? ஓகே, ரைட் லெஃப்ட் வரும். ஓகே, பார்க்கிங் வரும். பார்க்கிங் போட்டா இங்கேயே அக்சஸ் பண்ண முடியாது. Okay. அங்கேயே டிரைவ் பண்ணலாம். ஓகே, ஓகேவா. இது ஸ்பீட் கண்ட்ரோல். ஓகே, லோ, மீடியம், ஹை அப்படி வரும். ஓகே. இது வந்து நம்ம கால்லையும் அங்கே மெயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரிமோட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ ஃபைனலாக நம்ம வந்து கார் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஏன்னா நம்ம 2 குழந்தை இருக்கங்காட்டி ஸோ கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டாவே ஒரு 8-9 வயசு வரைக்கும் நம்ம ஓட்டிக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு 60 to 70 kg வெயிட் தாங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இது ஓகே தான், சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மேனுவலாகவும் ஓட்டிக்கலாம்,
ரிமோட் வைஸ் ஓட்டிக்கலாம். ஸோ ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரிமோட் எப்படின்னா உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிப்பேன். அது போக உங்கள் சார்ஜிங் கேபிள்ஸ், ஸோ எவ்வளோ நேரம் சார்ஜ் போடணும் அதனோட டீட்டெயில்ஸு கொடுத்துருக்காங்க. நான் அது உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபர்தராக. ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜஸ்ட் நம்ம வெஹிக்கிள் வந்து ஜஸ்ட் ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அது வெஹிக்கிள் ஆன் பண்ணவே உங்களுக்கு வந்து ஃபுல் லைட்ஸ் உங்களுக்கு அந்த சவுண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மோட் இருக்கும். ஸோ இது வந்து லெஃப்ட் ரைட். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரண்ட் பேக் கொடுத்து எக்ஸைட்டர் கொடுத்தோம்னாலே உங்களுக்கு வெஹிக்கிள் ஃப்ரண்ட் ஆகும். பேக் கொடுத்தோம்னா உங்களுக்கு பேக்லேயே வரும். ஸோ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுவே வந்து உங்களுக்கு ஸ்விங் மோடுங்கிறது வந்து இதை ஆன் பண்ணிட்டாவே உங்களுக்கு வந்து ஸோ ஸ்விங் மோட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம இந்த பால் ஊட்டி சாப்பாடு ஊட்டுற இடத்துலையுமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ஸ்விங் மோடு. ஸோ இதை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. அது போக உங்களுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த யூஎஸ்பி கொண்டு குத்திக்கலாம். இது வந்து உங்களுக்கு பாட்டோடது. இது வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டோம்னா ப்ளூடூத் மூலமாகவும் நம்ம பேர் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணவே உங்களுக்கு பாட்டு ஆக்சுவலி நம்ம பாட்டு பாடுறப்ப மட்டும்தான் உங்களுக்கு வந்து லைட்ஸ் எல்லாம் எரியும். ஸோ உங்களுக்கு லைட்ஸ் எரியப்போ தான் உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டு எல்இடி, ஸோ உங்களுக்கு அது போக வந்து வீல்ஸ்லேயும் எரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் கண்ட்ரோல். ஸோ கொஞ்சம் ஹையர் அண்ட் மாடல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட்லேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இது ப்ளூடூத்லேயும் நம்ம பேர் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோன்லேயும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வேணுங்கிற பாட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது நெக்ஸ்ட் பாட்டுக்கு வந்து இது டிஃபால்ட்டாக வந்து இருக்கிற பாட்டு வேணும்னா நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மைக் யூஸ் பண்ணிட்டோம்னா ப்ளூடூத் பேர் பண்ணிக்கலாம். அது போக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம். இது வந்து நெக்ஸ்ட் பாட்டு மூவ் பண்ணுறதுக்கானது. பாஸும் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஸோ ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிமோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கு, ஃபார்வேர்டு, இது வந்து ஸ்பீட் கண்ட்ரோலு, லெஃப்ட் ரைட்டு, பார்க்கிங். ஸோ இந்த ரிமோட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஸோ இதுதான் மக்கள் ரிமோட். ஸோ ரிமோட்டில் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணாவே போதும். உங்களுக்கு ஃப்ரண்ட் மூவ் பண்ணுறப்பையும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும். அதே மாதிரி பேக்கில் யூஸ் பண்ணால் பேக்கோடது. இது வந்து உங்களுக்கு அந்த பார்க்கிங் ஸ்பீடுங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்பீட் மோடு. ஸ்பீடாக ஓட்டிக்கலாம், ஸ்லோவாக ஓட்டிக்கலாம். ஸோ குழந்தைகளை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு. ஸோ லெஃப்ட் யூஸ் பண்ணுறப்ப அந்த லெஃப்டோட வியூ தெரியும், லைட் இருக்கும், லைட்டோடது. இது பார்க்கிங் போட்டோம்னா உங்களுக்கு வந்து இந்த லைட் எரியும், பட் வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு மூவ் ஆகாது. இது குழந்தைங்க எது செக் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட் பேக்கு இது மூவ் பண்ணிட்டோம்னா போதும். ஸோ இது அவ்வளோதாங்க. உங்களுக்கு ப்ளூடூத் பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த ரிமோட் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி வந்து உங்களுக்கு வந்து பேட்ரி பின் வந்து இங்கே இருக்கும். ஸோ அதை நான் வீட்டில் போய் சார்ஜ் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்ட்டு. 12 volt சார்ஜ் தான் இது. உங்களுக்கு மேக்ஸிமம் சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 3 hours. ஸோ மேக்ஸிமம் வந்து 2.5 to 3 hours வரைக்கும் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓவரால் ஓகே, சாட்டிஸ்ஃபேக்ஷன். கொஞ்சம் நல்லா வண்டி எடுத்தாச்சு. ஸோ நம்ம வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குங்கிற மாதிரி. ஸோ ஓவரால் நம்ம பே பண்ணிடலாம். இதுதான் ஓவரால் வியூ. ஆக்சுவலி என்னோட காரு ப்ளூ கலர் தான். சரி பையனுக்கு ப்ளூ கலர் எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சர்ப்ரைஸ் தான், போய் பார்க்கலாம் வீட்டுக்கு. ஸோ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஆக்சுவலி வந்து டோர்ஸும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் அந்த ரியல் கார் மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்க, லெஃப்ட் ரைட்டு. ஸோ இது வந்து லாக் மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் நம்ம புஷ் பண்ணிட்டு தரலாம் போதும். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வந்து அந்த ரியல் கார் லுக் எப்படி இருக்குமோ அதே கண்டிஷன் தான். ஸோ நைஸ். ஸோ ஃபைனலாக ஒரு கார் மாதிரி எடுத்தாச்சு. இதுதாங்க நம்ம ஓவரால் காரோட லுக்கு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஏன்னா எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களே. அப்போ ஆக்சுவலி நீங்கள் வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. ஓவரால் லுக் வந்து இப்படி தாங்க இருக்கும். இது ஆக்சுவலி வந்து ஒரு 2 சில்ட்ரன்ஸ் இருக்கீங்கன்னா ஒரு 8 to 10 வயசு வரைக்கும் நம்ம அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபுல்லாக ஓட்டிக்கலாம். நான் அதனால தான் பெரிய காராக எடுத்தேன். ஏன்னா அப்போ தான் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நான் எடுத்துகிட்டு ஒரு 4-5 வருஷத்தில் மறுபடியும் ரிட்டர்ன் வேஸ்ட் ஆகாமல் போயிடக்கூடாது. இதாங்க நம்ம கார் ஓவரால் லுக். காரும் ப்ளூ, தம்பி காரும் ப்ளூ. ஸோ ஃபைனலாக நம்ம கார் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்ம பார்த்த கார். ஓகே தான். உங்களுக்கு காஸ்ட் வைஸ் எல்லாமே ஓகே தான். எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். கார் வைஸ் ஓகே தான். ஏன்னா நீங்கள் மற்ற கடைக்கு நீங்கள் போகிறத விட
ஸோ ஒன்றுக்கு ஒரு 10 டைம் வந்து நீங்கள் கடையை சர்ச் பண்ணுங்க. பெஸ்ட் ப்ரைஸ். ஏன்னா இந்த கடை ப்ரொமோஷன் சொல்லலை, ஒரு நார்மல் ஃபேமிலி மேன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சின்ன சின்ன காசு சேமிச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப வந்து பெஸ்ட் எதுவோ நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் நம்ம ஆக்சுவலி நான் வந்து ஒரு 10 கடை சர்ச் பண்ணேன், 10 கடையில் எனக்கு வந்து இது பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் நான் இங்கே வந்தது. ஸோ மெயினாக வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கார்ஸ், ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து இந்த அளவுக்குலாம் வாங்கி கொடுத்ததில்லை. ஸோ என்னோட பையனுக்கு இது வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ ஏன்னா நான் அனுபவிக்காது, என் பையன் அனுபவிக்கிட்டு அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் மெயினாக வந்தது. இங்கே ப்ரைஸ் வைஸ் நல்லா இருக்குது, ப்ராடக்ட் வைஸ் நல்லா இருக்குது. 1 இயர் வந்து ஃப்ரீ சர்வீஸும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு மெயினாக எந்த காம்பனன்ட் போனாலும் ப்ராக்டிக்கலாக நம்ம உடையிறது வந்து நம்ம பே பண்ணி தான் ஆகணும். பட் ஜென்ரலாக எந்த சர்வீஸ் இருந்தாலும் நம்ம மற்ற ஸ்டோர் வந்து 6 months தான் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 1 இயருங்கிறப்போ ஓகே நம்ம யூஸ்ஃபுல் தான். ஏன்னா ஒரு பொருளான மினிமம் 1 இயர் அந்த சர்வீஸ் இருந்தால் தான் ஒரு பயம் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண முடியும், ஒரு ஓட்ட முடியும். ஏன்னா என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்போ இன்கேஸ் ஆன்லைனில் வாங்கினாமே அந்த சர்வீஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்ட்டு. ஏன்னா எப்பவுமே ஒரு ஸ்டோருக்கு போய் வாங்கினா மட்டும்தான் நமக்கு ஒரு நீட்டான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஒரு 10 கார் பார்க்கலாம், இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகே தான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கார் பை பண்ணுற மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து லிங்க்கும் தர்றேன், ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அண்ட் கான்டாக்ட் நம்பர் தர்றேன். மறக்காம பாருங்க, சூப்பராக இருக்கு, சூப்பரான ப்ரைஸ். ஸோ இப்போ பிரதர் பார்த்தீங்கன்னா அந்த காரில் எப்படி சார்ஜ் போடலாம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ எப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளக் பாயிண்ட் குத்துனே உங்களுக்கு ரெட் லைட் எரியும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்னன்னா பவர் கனெக்ட் பண்ணல அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் இதை குத்துனீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி அங்கே லூஸாக இருக்குது, இப்போ தெரியுதுங்களா? இப்போது பவர் ஏறுறப்ப ரெட்டில் எரியும், அப்போ வந்து சார்ஜ் ஏறிட்டு இருக்க அர்த்தம். இதுவே நீங்கள் அந்த பேட்டரி வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா க்ரீனாக மாறிடும். ஸோ அப்போ வந்து மேக்ஸிமம் 2.5 hours to 3 hours நம்ம சார்ஜிங் டைம். பவர் ஃபுல்லானோன்னா க்ரீன் லைட் எரிஞ்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம பேட்டரி வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ப்ராப்பராக பேட்டரி மெயின்டைன் பண்ணுறோமோ அதை தான் உங்களுக்கு பேட்டரி லைஃப் இருக்கும். ஸோ நான் கேட்ட மாதிரி பேமெண்ட் பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்து எனக்கு நான் பேக் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தேன். ஏன்னா ஆக்சுவலி இந்த காரில் வந்து நம்ம வீட்டில் போய் கிஃப்டாக தான் கொடுக்க போகிறோம். அதனால் வந்து எனக்கு ரேப் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கலான்னு சொல்லியிருந்தேன். பட் பாக்ஸ் வந்து போட முடியாதுன்னா ஆக்சுவலி உங்களுக்கு 4 வீலும் வந்து தனியாக வந்துடும், பாடி தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து தனித்தனியாக அதை ஃபிட் பண்ணுவாங்க. அதனால் வந்து நான் செட்டாக கொடுத்துட்டேன். நான் வீட்டில் போயிட்டு நான் இன்னொரு டைம் நான் கரெக்டாக ஒர்க் ஆகுமா இல்லையான்னு தெரியல. நீங்களும் இனிமேல் பை பண்ண வந்தாலுமே நீங்கள் ஒரு ஃபுல் செட்டாக ஒர்க் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க, அது நம்மளுக்கு ஒரு நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் பேக் பண்ண சொல்லிட்டேன். ஸோ தம்பி தான் இவ்வளோ ரொம்ப ஆசையாக இருந்தான். நான் பக்கத்து வீட்டில் இது மாதிரி வச்சுருந்தாங்க, அப்போ கேட்டுகிட்டே இருந்தாப்புல. கொஞ்சம் ஃபீல், ஏன்னா நம்ம கார் மாதிரி நம்ம வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து ஓட்டுற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான், அழுதுட்டு இருந்தான். எனக்கு அதுதான். ஸோ ஃபைனலாக பேக் பண்ணியாச்சு நம்ம காரில். ஆக்சுவலி இந்த கார்லேயே என்னோட காருக்குள்ளே போக மாட்டேன்ருச்சு. ஃப்ரண்ட் சீட், பேக் சீட் எல்லாமே வந்து ஃபுல்லாக அடைச்சிருச்சு. எல்லாமே முன்னாடி தள்ளிட்டு அப்புறம் தான் போனால். இன்கேஸ் நீங்கள் எடுக்க போகிறதா இருந்தாலும் 2 வீலரில் போனால் ஒரு பெரியவங்களை கூட்டிகிட்டு போய்க்காங்க, லேடிஸ் வந்து கண்டிப்பாக பிடிக்க முடியாது. ஓகே, நானும் என் சிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு ஆக்சுவலி அவங்கள வந்து வீட்டிலேயே பூட்டிட்டோம். ஏன்னா வெளியே வந்த சர்ப்ரைஸ் போயிடு அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம கார் வந்து ஆக்சுவலி ஒரு ப்ராப்பராக எப்படி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணமோ அது மாதிரி எல்லாம் பேக் பண்ணி அந்த பலூன் மற்றதெல்லாம் ஓட்டிட்டோம். ஏன்னா பார்க்குறப்போ ஒரு புது கார் பார்க்குறப்ப எப்படி அந்த பர்த்டே சர்ப்ரைஸ் அப்படியே ஃபீல் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இது மாதிரி ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம அனுபவிக்காத நம்ம குழந்தைகளை அனுபவிக்கிறது. ஸோ எப்படி ஃபீல் பண்ண போகிறான்னு தெரியல. ஹி இஸ் வெரி ஹாப்பி ஃபார் தட் மூமெண்ட். ஸோ அதை பார்த்துட்டு எப்படி ஃபீல் பண்ணேன். ஏன்னா அதே கார் அதே கலருங்கிறப்போ ரொம்ப ஹாப்பி. இதுக்கு தாங்க, இதுக்கு மேலே என்ன வேணும் காசுக்கு, இந்த சந்தோஷம்தான். ஆக்சுவலி பொண்ணு வந்து என்னோட பர்த்டேக்கு நீங்கள் வாங்கி தரல, பையன் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங். சரிம்மா உனக்கு 2 பேர்த்துக்கு தானே அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இந்த மூமெண்ட்டுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒய்ஃபும் பையனும் பொண்ணும் ஓப்பன் பண்ணட்டும், அன்பாக்சிங் பண்ணட்டும் அப்படின்ட்டு. பையன் தான் ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த மூமெண்ட்டுக்காக ரொம்ப ஹாப்பி எனக்கும். ஏன்னா நம்ம அனுபவிக்காத நம்ம பசங்க அனுபவிக்கிறப்போ அதில் வர்ற சந்தோஷமே வேறு. ஏன்னா அவன் காரை விட்டு இறங்கவே மாட்டேன்ட்டான், அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பி. சரி, நம்ம இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ரி வெஹிக்கிள் அப்படின்னு பொறுத்த வரைக்குமே நம்ம எந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான். அது என்ன சொல்கிறதுனா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள், அவ்வளோதான் என்னோட ரியாக்ஷன். பைக்குனாலும் சரி, கார்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும்.
இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நான் முன்னாடி கொடுத்துட்டேன். இது ஆக்சுவலி ரிமோட்லி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம், மேனுவலாகவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஸ்டேரிங் வேணால் திருப்பிக்கலாம், மற்றதெல்லாம் எது பண்ணிக்கோங்க, ரிமோட் யூஸ் பண்ணிக்கோங்க. பையன் தான் ரொம்ப ஹாப்பி. ஸோ ஐ ஃபீல் கம்ப்ளீட்டட் ஃபார் திஸ் மூமெண்ட். ஏன்னா நீங்கள் ரிமோட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா தான் சின்ன குழந்தைகளுக்கு வந்து எடுத்துன்னு சொல்ல தெரியாது. ஏன்னா திடீர்னு எக்ஸலேட்டர் கொடுத்துட்டா இப்போ வீட்டுக்குள்ளேனா எங்கேயுமே ஸ்பீடாக மூவ்மெண்ட் ஆகாது, நின்றும். இதே இன்கேஸ் ரோட்டில் ஓட்டுறப்ப டக்குன்னு வச்சு காமிந்துரு, குழந்தைகளுக்கு அடிபட்டுரும். அது மட்டும் நீங்கள் பார்த்து நீங்கள் ஒரு டைம் ரிமோட்டில் ப்ராப்பராக ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைவ் போங்க. ஸோ நம்ம ஃபைனலாக கேக் வெட்டிடலாம். நான் கார் மேலே தான் வச்சு கேக் வெட்டணும் அப்படின்ட்டு இதெல்லாம் ப்ரீ பிளான் தான், சொல்லிக்கல. ஸோ விஷ் ஹாப்பி பர்த்டே மை டியர் கிஷாந்த். இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, அவனுக்கு மறக்க மாட்டான். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறதே இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் ஒவ்வொரு பர்த்டேக்கு பார்க்குறப்போ அந்த ஃபீல் குட் அந்த மூமெண்ட் அப்படியே இருக்கணும் அப்படின்னு. அவனும் ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பி, ஃபேமிலியில் அப்பா அம்மா அத்தை மாமா எல்லாருமே ஹாப்பி. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி ஃபார் திஸ் மூமெண்ட். இதே மாதிரி வெஹிக்கிள்ஸ் நீங்கள் எடுக்கிறப்போ நிறைய பாருங்கள். நான் ஒரு கடைக்கு 4 கடை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, என்ன ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியும். ஸோ பாட்டிக்கு கேக் கொடுத்துட்டு எல்லா பர்த்டே செலிப்ரேட் பண்ணியாச்சு. அத்தை மாமா எல்லாருமே வந்து அவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ எண்டுக்கு வந்துடலாம். இது மாதிரி நிறைய எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், மொபைல் வீடியோ அன்பாக்சிங் போட்டிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக ஒரு கிட்ஸ் அதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். தேங்க்யூ. ஃபைனலாக ரெசார்ட் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு.